இல்லை, அவங்க யார்? படை. ஒரு படையாக இருக்கிறாங்க. சினிமாவில் எந்த ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த ஹீரோ பெரும்புலியாக மாறார். அரசியலில் பெரும்படை. யாருக்கு எந்த லீடருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கோ அவங்க பெரும்புலியாக மாறுறாங்க. வியாபாரத்துலேயும் அப்படி தான். இந்த நம்ம பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறீங்களோ நீங்கள் யாருங்க? நீங்கள் தான் அந்த பிஸ்னஸுக்கு கிங்கு இல்லைங்களா? அப்போ எப்போ நீங்கள் மாற போகிறீங்க? நீங்கள் நினச்சா மாறும், நான் நினச்சாலும் மாற முடியாது. அந்த அந்த எந்த எங்கேருந்து வரணும்? அந்த உந்துதல் உங்களும் வரணும். நீங்கள் நினச்சி உங்களுக்கு உத்வேகம் வந்து நான் இருக்கிறேன் பாருங்க, நான் செய்கிறேன் பாருங்க, நான் டீம் போடுறேன் பாரு, எப்படியாச்சும் நான் டீம் போட்டு ஆகும் பாருங்க அப்படின்ற முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நான் சொல்லி, லீடர் சொல்லி, எம்டி சொல்லி டீம் போட்டதுன்னா அப்போதைக்கு வர மாதிரி வரும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன் அப்படின்னா இது மற்றவங்க சொல்லி நம்ம செஞ்ச வேலை. அந்த வேலைக்கு கொஞ்சம் தான் பவர் இருக்கும். அப்படிதானுங்க? ஒரு வேலை நீங்களே எடுத்து, நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு, நீங்களே எடுத்து, நீங்களே செஞ்சு, நீங்களே முன்னெடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது எப்படிங்க இருக்கும்? கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது, உங்கள் ஆர்வம் அதில் இருக்குது. எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்வமாக பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க தோல்வி வந்தாலும் அது நீங்கள் தோய்ந்து போக மாட்டீங்க, அதில் திரும்ப எழுச்சி வருவீங்க. அது எப்போ நடக்குதுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் டேக் த லீடர்ஷிப், நீங்கள் ஓனர்ஷிப் நீங்கள் எடுக்கணும், லீடர்ஷிப் நீங்கள் எடுக்கணும். அப்போ எப்போ நீங்கள் லீடர்ஷிப் எடுக்கிறீங்களோ நீங்கள் லீடராக மாறுறீங்க. எப்போ நீங்கள் ஓனர்ஷிப் எடுக்கிறீங்களோ நீங்கள் யாராக மாறுறீங்க? ஓனராக மாறுறீங்க. சார் ஓனருக்கும் எம்ப்ளாய்க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? அவர் வேலையை பார்க்குறாரு. ஓனர் முதலீடு பண்ணுறாரு. ஓகே. தொழிலாளி கொடுக்கப்பட்ட சின்ன வட்டத்துக்குள்ளே செயல்படுறாரு, முதலாளி பெரிய வட்டத்தில் செயல்படுறாரு. இவ்வளோதான் விஷயம். அதுதான் சிறிய வட்டம். அப்படி சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் என்ன வித்தியாசம்? சார் இன்னொன்று, தொழிலாளிக்கு வந்து ஒரு 8 மணி நேரம்னா ஓனருக்கு வந்து 8 லட்சம் மணி நேரம் அவருக்கு சொந்தமாகுது. இதுதான் விஷயம் சார். இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா தொழிலாளிக்கும் முதலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஓனரு சொல்லாமல் செய்வார், தொழிலாளி சொன்னதான் செய்வார். சொன்னதான் செய்வார். இது செய்யப்பா அப்படின்னு தான் யார் செய்வா? தொழிலாளி செய்வார். ஆனால் ஓனரு தானே அவரே செய்வார். புரியுதுங்களா? இப்போ தொழிலாளிக்கு முதலுக்கு வித்தியாசம் என்னன்னா தொழிலாளி கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. யாராச்சும் நம்மள சொல்லுவாங்களா இந்த வேலை செய்யி, அங்கே போ, இங்கே வா, இதை பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறது யாரு? எம்ப்ளாயிஸ். ஓனர்ஸ் அப்படின்னா அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இன்னைக்கு இந்த வேலை செய்ய போகிறேன், இங்கே நான் போக போகிறேன், இவங்களை பார்க்க போகிறேன், இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்றத யார் தீர்மானம் பண்ணுறான்? ஓனர். ஏன் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் அவர் தான், இந்த வியாபாரத்துக்கு முழு ரெஸ்பான்சிபிள் அவர் தான். அப்போ என்ன சொல்ல வரோன்னா நம்ம தொழிலாளியாக இருந்தோம்னா நீங்கள் ஓனராக மாறும். டேக் ஓனர்ஷிப். அதான் சொல்கிறேன். டேக் ஓனர்ஷிப்னா நீங்கள் மற்றவங்க சொல்லுவாங்க தான் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் லீடர் சொல்லுவார், நீங்கள் சைட் விசிட் என்னாச்சுங்க, கேப் என்னாச்சுங்க, ஹோம் மீட்டிங் என்னாச்சுங்க, எத்தனை பேருக்கு வராங்க மீட்டிங்கு அப்படின்றத என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நீங்களே போட்டு இன்றைக்கி என் டீமில் எத்தனை பேர் வராங்க, இன்றைக்கி சைட் விசிட் இருக்குது, எனக்கு கேப் இங்கே வேணும் அப்படின்றத நீங்களே என்ன பண்ணணும் சொல்கிறதுக்கு முன்னாடி